வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷத்தில் நிகழவிருக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவகிரகங்களிலேயே 100% சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி கிரக பகவான், குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த குரு பெயர்ச்சி பற்றி மிதுனம் ராசி மெய்யன்பர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே மிதுன ராசி மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஒரு வருட காலத்திற்கு அதன் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். விஸ்வாவசு தமிழ் வருஷம் 5126, ஆங்கில வருஷம் 2025-26. குரு பயிற்சி பலன்கள் 2025-26. நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 28/1/5126 நாள் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சரியாக 1 மணி 8 நிமிடம் முதல் குரு பகவானாகப்பட்டவர், அதாவது நவகிரகங்களிலேயே 100% சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு மிதுன ராசியில் தான் சஞ்சரிப்பார், அதாவது இருப்பார். அதனால் ஒரு வருட காலத்திற்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்ன பலன்களை வாரி வழங்கப் போகிறார் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து நவக்கிரகங்களிலேயே 100% சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் மிதுனராசி மெய்யன்பர்கள் அனைவரும் பெற்று மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், நலமுடன். ஆசீர்வாதங்கள். முதல் இந்த பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவான் யார்? படைக்கும் தொழிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற சாட்சாத்து பிரம்மாவினுடைய பிள்ளைதான் பிரகஸ்பதி, அவருடைய புதல்வன். இவர் நவக்கிரகம் வந்து தேவகுரு, தேவர்களுக்கெல்லாம் குரு, மனிதர்களுக்கெல்லாம் குரு, ஏன் தெய்வங்களுக்கே குரு அவர் தான். அந்த தெய்வங்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய அந்த அகங்காரமானது தனக்கு இருந்ததுனால்தான் ரொம்பவும் ஜாஸ்தியாக அகந்தை கொண்ட
இந்த குரு பகவானை சாட்சாத் பரமேஸ்வரர் என்ன பண்ணார்? தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் எடுத்து பிரகஸ்பதி கர்வா குரு பகவானுக்கு உபதேசம் செய்து அவருடைய அந்த அகந்தையை அழித்தார். அதனால தான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்றது. இந்த குரு பகவானுக்கு அவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 5, 7, 9 ஆகிய பார்வை இவருடைய பார்வை. இவர் இருக்கக்கூடிய வீட்டை காட்டிலும் அவருடைய பார்வையானதுக்கு தான் பல கோடி பலன்களானது கிடைக்கும்னு சொல்லிருக்கு சாஸ்திரத்தில். பல கோடி மடங்கு கிடைக்கும். இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு நட்புக்காரன். அவருக்கு இது நட்பு வீடு. இந்த மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன என்றால், மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் ஆகியவை இந்த மிதுன ராசியில் அடங்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு அதிபதியார் அங்காரகன், செவ்வாய் பகவான். இவர் குரு பகவானுக்கு மித்ரு கிரகம். மித்ருனாக்க நண்பன். ஆருத்ரா நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார்? ராகு. இவர் குரு பகவானுக்கு சத்ரு. அதே புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? இதே பிரகஸ்பதி கர்வ பகவான் தான், குரு பகவான் தான். அவரே அதற்கு அதிபதி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதி யார்? புதன் பகவான். புதன். இந்த புதனாகப்பட்டவர் இந்த குரு பகவானுக்கு சத்ரு. அப்ப எப்படி நட்புக்காரனானார் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். அதாவது தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் புனர்வசு நட்சத்திரமானது குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்து மிதுன ராசியில் அமர்ந்திருப்பதால் அவர் நட்பு கிரகம். இன்னொன்றா அங்காரகன் இவருக்கு மித்ரு கிரகம், அவரும் சேர்ந்திருக்கார். அப்ப இந்த புதக்கிரகனுடைய அந்த சத்துருக்கிரகமாக இருக்கக்கூடியவர் அவருடைய பலனானது இந்த குரு பகவானுக்கு அமர்ந்திருக்கும் பொழுது இவருக்குத்தான் அந்த அதிகாரம். புதன் பகவானுக்கு அந்த அதிகாரம் கம்மியாயிடும். மிதுன ராசி என்பவர்களே, இதுவரை உங்களது ராசிக்கு 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானத்திலே ரிஷபத்திலே அமர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் வரவிருக்கும் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் உங்களது ராசியில் வரப்போகிறார். அவர் இந்த ராசியிலே விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் முதல் பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை இங்குதான் இருப்பார். உங்களது ராசியிலிருந்து அமர்ந்து கொண்டு உங்களது ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய இடமாகிய துளாராசியை தனது 5ஆம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு சமசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய கலத்தரஸ்தானமாக இருக்கக்கூடிய தனுர் ராசியை தனது 7ஆம் பார்வையாகவும், தனுர் ராசி இவருக்கு ஆட்சி பலம் பெற்ற வீடு, அதை அவர் பார்வையாகவும் பார்க்கிறார்.
உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசியை தனது 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆஹா, பிரமாதம். இந்த மிதுனராசி மெய்யன்பர்கள் இதுவரை கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் அப்பா கொஞ்சமா நஞ்சமா பலவிதமான அவப்பெயர்கள், பல விதத்துல கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க. அதாவது 9ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் உட்காரக்கூடாது. அசுப கிரகங்கள் யாருன்னாக்கா கர்ம பலனை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவான், ராகு, கேது. இவா பாக்கியஸ்தானத்தில் உட்காரக்கூடாது அப்படின்னு தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு வருட காலத்துல இந்த பிரகஸ்பதி பகவான், குரு பகவான் தன்னுடைய பார்வையை அதுல செலுத்துறதுனால கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவானும், நிழல்கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவானும் இவருக்கு அடிமை. யாருக்கு? குரு பகவானுக்கு அடிமையாயிடுறார். ஏன்னா இவர் பார்வைப்படுறது தான். அவர் அங்கே அமர்ந்திருந்தா அது கிடையாது, பார்வைக்கு தான் அவ்வளவு பலன். அப்ப இவர் என்ன சொல்றாரோ அது பிரகாரம் தான் அவர் 2 பேரும் நடப்பா. ஆகவே மிதுன ராசி மெய்யன்பர்களே, உங்களுக்கு பிரமாதமான ஒரு பொற்காலமானது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. உண்மையில் 100%க்கு 200% வெற்றியானது உண்டாகும் தான் சொல்லிருக்கு. உண்மையாவே நடக்கணும். ஆனா அப்படி உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது நடக்குமா? இதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆம், நடக்கும். எப்படி? மிதுனராசி மெய்யன்பர்கள் தாங்கள் பிறந்த ஜனன காலத்திலே உங்களது ஜாதகத்தில் இந்த பிரகஸ்பதி பகவான் லக்னத்திலிருந்து அவர் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், கலத்தரஸ்தானம், பாக்கியஸ்தானம் ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து உங்களது ராசியை 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்த்தாலும் அல்லது இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களது ஜாதகத்தில் ஆட்சி பலம் பெற்று தனுர் ராசியிலோ, மீன ராசியிலோ அல்லது நட்புக்காரர்களாக இருக்கும் ராசியில் அமர்ந்து கொண்டோ, உச்சமாக இருக்கக்கூடிய ராசியாகிய கடகத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு மித்ருக்கிரகங்களாக இருக்கக்கூடிய, இவருடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்வசு, புனர்பூசம், விசாகா நட்சத்திரம், விசாகம், பூர்வபுரட்டவ நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த குரு பகவானுக்கு மித்ருக்கிரகங்களாக, நண்பக்கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது கிருத்திகை, உத்திரம்,
உத்திராடம் மற்றும் சந்திர கிரக பகவான் சந்திரன் அவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி, ஹஸ்தம், ரேவதி. ஹஸ்தம் கேட்டை, அதாவது சந்திர பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், சிரவணம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும், அதாவது என்னென்ன நட்சத்திரம் சந்திர பகவானுக்கு? ரோகிணி, ஹஸ்தம், சிரவணம், திருவோணம். அதாவது அங்காரக கிரகம், அங்காரகன் செவ்வாய் கிரகம் அவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடியது மிருகசீரிஷம், சித்திரை, சிரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் ஜனன காலத்தில் இந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருப்பாரேயானால் கண்டிப்பாக இந்த 1 வருட காலம் உங்களுக்கு 100% 200% நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் பகை வீட்டிலோ அல்லது நீச்சமாகவோ அல்லது மறைவுஸ்தானம் அர்த்தாஷ்டமஸ்தானம் 4ஆம் இடம், 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய கலத்தரஸ்தானம், 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானம் ஆகிய இடங்களில் இவர் அமர்ந்திருப்பாரே ஆனால், அல்லது இவருக்கு சத்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய புத பகவான் அவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்யம், ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை, ரேவதி. அதே சுக்கிர பகவான் இவருக்கு சத்ருதான். அவருடைய நட்சத்திரமானது அபபரணி நட்சத்திரம், பரணி, பூர்வ புல்குனி, பூர நட்சத்திரம், பூர்வாஷாடா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சற்று பின்னிடவே கொடுக்கும். அதே சமயம் இந்த குரு பகவானுக்கு சமமாக இருக்கக்கூடிய கர்ம பலனை கொடுக்கக்கூடிய கர்மாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அவருக்கு உரிய நட்சத்திரமானது புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரம், மனுஷ நட்சத்திரம், உத்தரபுரோஷ்டதா நட்சத்திரம், உத்தரட்டாயி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் ஜனன காலத்தில் உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும், அல்லது அதே சமயம் நேரக்கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு, கேது, ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சரபுஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம். கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் உங்களது ஜாதகத்தில் இந்த கர்மாதிபதி கர்மபலனை கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து அவருடைய பார்வையானது 3, 7, 10 ஆகிய இடங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும், அல்லது சனீஸ்வர பகவான், ராகு, கேது ஆகிய 2 நிழல் கிரகங்களினுடைய சேர்க்கையில் இவர் அமர்ந்திருந்தாலும் இந்த குரு பயிற்சியானது மிதுன ராசி என்பதை உங்களுக்கு சற்று பின்னடைவைத்தான் கொடுக்கும். எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. ஒரு 75% கிடைக்கும், 25% கிடைக்காது. ஆக மிதுன ராசி என்பவர்களே,
ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பல விதத்தில் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கக்கூடியவர் அவர் தான். இவருடைய பணியே என்ன தெரியுமா? நவகிரகங்களில் அனைத்தையும் அபிவிருத்தி பண்ணக்கூடியவர் புத்திரகாரகன். புத்திரன் நமக்கு வந்து பிள்ளை வரத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அதே சமயம் நாம் படிக்கிறோம் கல்விகாரகன் புதன், அதை அபிவிருத்தி பண்ணக்கூடியவரை இவர் தான். விவாகம் திருமணம் அதை நடத்தி வைக்கக்கூடியவரும் அவர் தான். வியாபார அபிவிருத்தி அதை செஞ்சு கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். அதாவது நமது வாழ்க்கையில பலவிதமான சுப விசேஷங்களை முழுக்கவும் அபிவிருத்தி பண்ணக்கூடியவர் நவகிரகத்திலேயே இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தான். ஆகவேதான் இந்த குரு பகவானுக்கு நாம் வந்து ரொம்பவும் மரியாதை செலுத்தணும். இந்த குரு பகவானுக்கு சமமாக இருக்கக்கூடியவர்கள் யார்? பூலோகத்தில் மனித பிறவிகளாக வேததர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? யார் ஒருவர் வேதம் படித்து பிராமணனாக இருந்து நித்தியமும் சந்தியாவந்தனம் செய்து கொண்டு ஜப கர்மாக்களை யார் ஒருவன் செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் இந்த குரு பகவானுக்கு சமமானவராக இருக்கிறார் என்ற வேத தர்மசாஸ்திரத்தில் ரிஷிகளால் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம். மிதுனராசி மிகின்றர்களே, அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆக மிதுனராசி மிகின்றர்களே, இந்த குரு பெயர்ச்சி பொற்காலமான காலத்தை தாங்கள் அனைவரும் பிரமாதமாக அனுபவித்துக் கொண்டு சாட்சாத் ஸ்ரீ பிரகஸ்பதி கிரக பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமான விஷயம் என்னவென்றால், தங்களது ஜாதகத்தை உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அடியேனை அலைபேசியில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் 734373731431. மற்றொரு அலைபேசி எண் 7200125964 ஆகிய அலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து. ததா அஸ்து.